ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நம்ம மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் சதவீதத்தில் கொடுத்துட்டு இந்த மாதிரி சதவீதம் தள்ளுபடி சதவீதம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, உயருது அதிகரிக்குது அப்படின்றத பொறுத்து கொஸ்டின் வருதுன்னா நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா, a + b + a × b டிவைடட் பை 100. அதை தான் வந்து நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் போடணும், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் போடணும். இந்த ஒரே ஃபார்முலா தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a + b ப்ளஸ் a × b டிவைடட் பை 100. அதை தான் நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது தள்ளுபடிகள் அப்படின்னாவே நமக்கு மைனஸ் தான் வரும், ஓகேங்களா? அப்போது தள்ளுபடிகள்னால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். -25 -20 ப்ளஸ் -25 × -20 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 100க்கு வந்து நம்ம ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அது 25 × 2 என்ன வரும் அப்படின்னா, 50 வரும். ஸோ 50/10 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். இது வந்து மைனஸ் அப்படி வரும்போது -45 வந்துருச்சு. -45 + 50/10. ஸோ நம்ம அதை டேலி பண்ணி இது பண்ணும்போது அடித்து வரும்போது என்ன வரும், -40 அப்படின்றது ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின், அடுத்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 5, 29. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஸோ இந்த நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், என்ன 1 இருக்குது, 5 29 இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 அந்த இதில் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் டேர்மில் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கொயர் டேர்மில் இல்லை, ஓகே. ஒற்றைப்படை என்ன இருக்கான்னு பார்க்கணும். 1 3 அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரியும் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம 1க்கு அப்புறம் ஸ்கொயர் பண்ணி இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேர்மில் நம்ம பல வகையில் யோசிச்சா தான் இந்த ரீசனிங்லாம் வந்து போட முடியும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதாச்சு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. நம்ம உடனே நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணணும், என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா அடுத்து 3 ஸ்கொயர் தானே வரணும். அப்போ 3 ஸ்கொயர் + 1ன்னா 9 + 1 10 தானே வந்திருக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 1^1 + 0 அதுக்கு முன்னாடி இருக்க என்ன ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ = 1. 2 ஸ்கொயர் + 1 5. அடுத்து 3³ + 2 அந்த எண்ணாலே வந்து மேலே வந்து போட்டுட்ருக்காங்க. க்யூப் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க எண்ணை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கான அடுத்த எண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4^4 + 3 வரும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 259 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து சம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டே 1 நேற்று 2 சம் கொடுத்தோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதாச்சும் ஆன்சர் பார்க்காம ஃபாஸ்ட்டாக எவ்வளோ டைமிங்கில் போடுறீங்க அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் நீங்கள் ஸ்கோர் டைமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற கொஷின்லாம் நம்ம ரொம்ப இதுவாக பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஒரு மைண்டு வந்து இது பண்ணாமல் ரிலாக்ஸாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் டைமிங் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க இந்த சம்மை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.